இன்னைக்கு சென்னை உயர் நீதிமன்றத்தில் நம்ம வழக்கு வந்தது. இந்த 6வது மண்டலம் சம்பந்தப்பட்ட வழக்கு வந்தது. நாளைக்கு 5வது மண்டலம் சம்பந்தப்பட்ட வழக்கும் நாளைக்கு சேர்த்து வரும். அந்த வழக்கு என்னன்னா, நம்மளை நிரந்தரப்படுத்துறதுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்கணும். நம்ம மனு போட்டிருந்தோம். அந்த மனுவை தமிழ்நாடு அரசாங்கம் நீதிமன்றத்துக்கு அனுப்ப மறுத்துட்டாங்க. இது வந்து 7வது மண்டலத்தில் செஞ்சாங்க. அதை ஒட்டி நம்ம வழக்கு போட்டோம். 5, 6க்கும் செஞ்சாங்க. அதை ஒட்டி வழக்கு போட்டோம். 6வது மண்டலத்துக்கு ஏற்ற வழக்கில் என்ன பண்ணார்னா, பரத சக்கரவர்த்தின்ற மாண்புமிகு நீதிபதி இவங்களை எல்லாரையும் கோர்ட்டு விசாரிக்கட்டும், லேபர் கோர்ட்டு விசாரிக்கட்டும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்தாங்க. உங்களுக்கு முன்னாடி சங்கம் ஆரம்பிச்ச 7வது மண்டலம் அவங்க கேஸ்ல என்ன பண்ணாங்கன்னா, மறு ஆய்வு மனுன்னு ஒன்று போட்டிருக்காங்க. மறு ஆய்வு மனுன்னா, இவங்க எல்லாம் சுய உதவிக்குழு தொழிலாளிங்க, இந்த தொழிலாளிகளை நீங்க கோர்ட்டுக்கு அனுப்பிச்சீங்கன்னா கோடி கோடியா அரசாங்கத்துக்கு செலவாகும், அதனால இவங்களெல்லாம் கோர்ட்டுக்கு அனுப்பாதீங்க அப்படி சொல்லி வழக்கு போட்டிருந்தாங்க. அப்படி சொல்லி அவங்க மனு போட்டிருக்காங்க. இப்போ கோர்ட்டு கொடுத்த தீர்ப்பு அமல்படுத்தல அப்படின்னு நம்ம சொல்லும் போது அப்பீல் போட்டிருந்தாங்க. அப்பீல் என்னன்னா, இவங்களை தப்பி தவறி கோர்ட்டுக்கு அனுப்பணும்னு சொன்ன உத்தரவு தப்பு அப்படி சொல்லி போட்டிருந்தாங்க. இன்னைக்கு 6வது மண்டலம் சம்பந்தப்பட்ட வழக்கு வந்துச்சு. நீதிபதி சென்னை கார்பரேஷன் சொன்ன விஷயத்தை ஏத்துக்கலாம். அவர் என்ன சொன்னார்னா, கோர்ட்டுக்கு போட்டோம், கோர்ட்டு முடிவு பண்ணிட்டு அவங்க தொழிலாளியா இல்லையா அப்படின்னு 6வது மண்டல வழக்க இன்னைக்கு முடிச்ச. அப்ப நம்ம என்ன சொன்னா, 5வது மண்டல வழக்கு இருக்கு அப்படின்னா, சரி நாளைக்கு அதை போடுறேன் அப்படி சொன்னாரு. அரசு தரப்புல இருந்து நாங்க முக்கியமான வக்கீல்களை கூட்டு வந்து நடத்துறோம் அவங்க சொல்லியிருக்காங்க. அப்படின்னா நம்மள கோர்ட்டு பக்கம் நகரக்கூடாது. கோர்ட்டுன்னா இப்போ கோர்ட்டு விஷயத்துக்குள்ள நிறைய இருக்கு. ஒரு விஷயம் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம எல்லாம் சேர்ந்து பணியந்திரத்துக்கு தானே வழக்கு போட்டோம், அப்புறம் ஏன் தனியார் மயம் வருது? விஷயம் என்னன்னா, தனியார் மயம் போறது தனி, பணி நிரந்தரம் பண்ணுவது என்பது தனி, ரெண்டு வேற வேற. இப்போ தனியார் மயம் போயிடுச்சு அப்படின்னா பணியந்திரத்துக்கு உண்டான வழக்கு கேள்வி இல்லாம போயிடும். ஆனா பணியந்திரத்துக்கு உண்டான வழக்கு கோர்ட்டுக்கு போயிடுச்சுன்னா, கோர்ட்டுக்கு போய் நிக்குதுன்னா, இவங்க இந்த தொழிலாளியா இல்லையா டிசைட் பண்ண வேண்டிய விஷயம் வந்துடும். இவ்வளவு நாள் நம்ம செஞ்சது இருக்க போறது தனித்தனி விஷயம் சட்டத்துல இருக்கு. இப்ப நம்ம இப்ப கோர்ட்டுக்கு போய் நாளைக்கு 5, 6ஆம் மண்டலத்துக்கு உத்தரவு வந்துச்சுன்னா 7ஆம் மண்டலத்துக்கு அது உத்தரவாகும். அப்ப நம்ம தொழிலாளிகளா, நாங்க கார்பரேஷன் தொழிலாளியா இல்லையான்றத லேபர் கோர்ட்டு ஜட்ஜி முடிவு பண்ணுவார். அதுக்கு தான் அவங்க விடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. நீ விட்டனா தமிழ்நாட்டில் உள்ள எல்லாரும் போய் கோர்ட்ல கேஸ் போடுவாங்க. நாங்க தற்காலிக தொழிலாளியா இல்ல, நான் கார்பரேஷன் தொழிலாளி கேஸ் போடுவாங்க, ஊராட்சி தொழிலாளி, நகராட்சி தொழிலாளி, பேரூராட்சி தொழிலாளி கேஸ் போடுவாங்க. விடக்கூடாது அப்படின்னு அரசாங்கம் நினைக்கிறது. நம்ம சண்டை போட்டு நீ கோர்ட்ல அதை பண்ணிருக்கோம். ஏற்கனவே 5, 6 தனியார் மயம் போடும் போது கூட எந்த நீதிபதி நம்மளை கோர்ட்டுக்கு அனுப்ப நினைச்சாலும் அவர்கிட்ட போய் பேசணும். அதுக்கு பிறகுதான் 5வது மண்டலம், 6ஆம் மண்டலம் 7ஆம் மாசம் வரைக்கும் இருக்கும், 9ஆம் மாசம் வரைக்கும் வந்து கோர்ட்ல சொன்னாங்க. இப்ப என்னன்னா, ஏற்கனவே அர்பேசர் சுமித்க்கு கான்ட்ராக்டுக்கு 271 கோடி ரூபாய்க்கு பேசி அதை தீர்மானமும் மாமன்றம் போட்டு அந்த பணம் கட்டுப்படி ஆகலன்னு சென்னை மாநகராட்சி முடிவு எடுத்து, அடுத்து ராம்கி ஆந்திரா கம்பெனி, அந்த கம்பெனியோட இப்ப பேச்சுவார்த்தை நடத்தி 20 கோடி கம்மியா டீல் கேட்கறாங்க. அந்த 20 கோடியா கேட்கறதுனால அவங்களுக்கே கொடுக்கலான்னு நேற்றைய தினம் முடிவு பண்ணிருக்காங்க. இது வரக்கூடிய சென்னை மாநகராட்சியோட மாவட்ட கூட்டத்தில் முடிவு எடுக்க போறாங்க. முடிவு எடுத்தாங்கன்னா செப்டம்பர் மாசம், அதிகபட்சம் ஆகஸ்ட் இல்ல செப்டம்பர் மாசத்துக்குள்ள தனியாருக்கு கொடுத்துறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. பேரம் பேசிட்டாங்க. என்னன்னா, பெருமளவுக்கு இந்த தனியாருக்கு போற தமிழ்நாடு முழுக்க இருக்கிற இடத்துல பொய் கணக்கு காட்டப்படுது. எத்தனை டன் குப்பை எல்லாம், எத்தனை சேகரிச்சோம், எப்படி கொடுத்தோம், என்ன பண்ணோன்றதுல பொய் கணக்கு காட்டி, டன்னு கணக்கு காட்டுறதுல பொய் கணக்கு காட்டினா தொழிலாளிகளோட சம்பளத்தை அடிக்கிறாங்க. இதுல இஎஸ்ஐ பிஎஃப்ல பிஎஃப்பும் பிடிக்கிறது கிடையாது. நிறைய இடங்கள் இஎஸ்ஐ பிஎஃப் பிடித்த மாதிரி செஞ்சதா காமிச்சு அந்த பணமும் கட்டுறது கிடையாது. இப்ப என்ன பேசியிருக்காங்கன்னு ஒரு தகவல்னா, கான்ட்ராக்ட் போறதுக்கு இன்னைக்கு இருக்கிற சம்பளத்தை அப்படியே கொடுத்துடலாம், சம்பளத்தை குறைச்சா உடனே பிரச்சனை வரப்போகுது, ஏன்னா கொஞ்சம் ஏமாத்தலாம். ஆரம்ப ரவுண்டு சம்பளத்தில் கொடுத்தா
ஒரு 35-40 வயசுக்குள்ள வந்துருவாங்க. பாக்கியை வெளியே தள்ளிடலாம். எப்போ உனக்கு வேலை தானே போச்சுன்ற, வேலை இருக்கு வா, உடனே ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்தேன்னா உனக்கு அங்கே வேலை இருக்கும். அதே வார்டிலே உங்களை போட்டு பார்க்குறோம். நீங்கள் வந்தீங்கன்னா சேர்த்துறதுன்னு சொன்னால் நம்ம 1000ல் ஒரு 300-400 எழுத்துட்டு பாக்கியை வெளியே தந்து அதிலே உடஞ்சிரும். நமக்குள்ள பிரித்து உடச்சிடலாம். அப்போ அவங்க என்ன முடிவு எடுத்துருவாங்க, சம்பளம் தான் வாங்கிட்டாங்க, 753 ரூபா வாங்கிட்டாங்க, 761 ரூபாய். நம்ம கொஞ்சம் 761 ரூபாய் 764 ரூபாய் வரைக்கும் கொடுத்தா என்னன்னு பேசிட்டு இருக்காங்க. ஆனால் இது வேற எங்கேயும் பேசல, தமிழ்நாடு நமக்கு மட்டும்தான். சென்னையில் 5-6 மண்டலத்துக்கு பேசுறாங்க. 5-6 முடிச்சு இங்க இருக்கிற நிரந்தர தொழிலாளர் 7வது மண்டலத்துக்கு அனுப்ப போறாங்க. ஏன் 7வது மண்டலத்துக்கு அனுப்ப போறாங்கன்னா, அங்க நாளைக்கு நம்ம எண்ணியல் நம்மளால ஸ்ட்ரைக் பண்ண முடியாது. இப்ப சென்னையில அங்க மட்டும் தான் நம்மளால நிறுத்த முடியும். 1400 பேர் இருக்காங்கன்னா நம்ம ஸ்ட்ரைக் பண்ண 1300 பேர் ஸ்ட்ரைக் பண்றாங்க. ஒரு நாள் சம்பளத்தை இழந்துட்டு, 2-3 நாள் சம்பளத்தை இழந்துட்டு 700 ரூபா போனா போது எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு நிரந்தரமா வேலை இருக்கணும் தான் முக்கியம்னு பண்றாங்க. ஆனால் நிரந்தர தொழிலாளி இந்த 2 மண்டலத்துல தூக்கி அங்க போட்டா 1000 பேர் அங்க தூக்கி போட்டாங்கன்னா எண்ணியும் இல்லாம நாளைக்கு நம்ம ஸ்ட்ரைக் பண்ணா நிரந்தர தொழிலாளி வந்து வேலை செய்வாங்க. இதுதான் அவங்க திட்டம். இப்போ ராம்கி கான்ட்ராக்ட் போறதுக்கு உண்டான விஷயங்கள்ல நேற்று ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அடுத்த மாமன்ற கூட்டத்தில் கவுன்சில்லாம் போட போறாங்க. இப்போ நம்ம அதுக்காக தான் இந்த பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணதுல இப்போ 7வது மண்டலம் உள்ள நுழைஞ்சிட்டாங்க. அவங்க பிரச்சாரத்தில் நுழைஞ்சு ஒரு வார்டு வந்து 88 1 லட்சத்தி சில்லற வந்து உண்டியல் வசூல், 3 வார்டு 50,000 உண்டியல் வசூல். வெறும் உண்டியல் வசூல்னா பணம் சம்மந்தப்பட்டது இல்லை, தொழிலாளிகிட்ட போய் பொதுமக்கிட்ட போய் ஆதரவு கேட்டது. எங்க கோரிக்கை, எங்க போராட்டம், எங்களுக்கு நீங்க ஆதரவு தெரியுங்களா? அப்போ ஒரு நோட்டீஸ் போட்டிருக்கோம். ஒரு நோட்டீஸ்க்கு 50 பைசா ஆகலாம், 1 ரூபாய் ஆகலாம், ஏதாவது நிதி கொடுங்கன்னா கொடுத்துருக்காங்க. இப்போ கிட்டத்தட்ட உண்டியல் வசூலே 4 லட்சம் தாண்டி இருக்கு. இதுல 7வது மண்டலம் ஒரு 2.5 லட்சமும் 3 லட்சமும் தொட்டிருக்கோம். பாக்கி 5-6 ஒரு 1 லட்சம் தொட்டிருக்கோம். ஏன்னா நமக்கு அங்க 1400 பேர் எண்ணிக்கை இருந்துச்சுன்னா இங்கேயும் 1000 தான் எண்ணிக்கை. ஆனா என்ன துரதிருஷ்டவசமான ஒரு சூழல்னா 1000 பேர் மொத்தமா இங்க இயக்குறதுல, எல்லாரையும் ஒரே கோட்டு கொண்டு வரதுல நடைமுறை சிக்கல்கள் இருக்கு. நமக்கு எல்லாரையும் கொண்டு வரதுல ஒரு சிக்கல் இருக்கு. நான் அதே நேரத்தில் 6-5 தொடர்ந்து பிரச்சாரம் போயிட்டு இருக்கு. ஏன் பிரச்சாரம் போக சொல்றோம்? மக்களுக்கு தெரியணும், எல்லாருக்குமே தெரியணும் எதுக்காக பிரச்சாரம் பண்றாங்க, அவங்க வேலை போதா. அப்ப வேலைக்கு போறதுக்கு எதிராக போராடுறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. இவங்க ஒதுங்க மாட்டாங்க, அவங்க காணாம போக மாட்டாங்க, நிப்பாங்க, சண்டை போடுவாங்க. இந்த சங்கம் சண்டை போடும், விடாது. இந்த விஷயம் வந்த போது ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் போராடிட்டு போறது ரொம்ப சுலபம். நம்ம அப்படி பண்ணல, தொழிலாளிகிட்டே இருக்கோம். இந்த ஒரு மாசம் தொழிலாளிகிட்டே பேசிட்டு இருக்கோம், மற்றதை பண்றோம். வர்ற 16ஆம் தேதி இந்த பிரச்சாரத்தை முடிக்க போறோம். ஜனங்கிட்ட நோட்டீஸ் கொடுத்து முடிக்கிற பிரச்சாரத்தை முடிக்க போறோம். நாளைக்கு ஆபீஸ்ல நிர்வாகிகள் மட்டும் 2 பேர் 3 மண்டலத்துக்கு கூட்டம் போடுறோம். ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா, அம்பத்தூர் மண்டலத்துல அங்க தனியாருக்கு போறதா இப்ப இருக்கு தகவல் இல்லை. தனியாரை பத்தி பேசவும் ரெடி இல்லை. ஒரு வார்டுல ஒரு 33 பேர் அந்த தொழிலாளிங்க ஆளுக்கு 500 ரூபாய் போட்டு கொடுத்துட்டாங்க. உடனே இன்னொரு வார்டுல சண்டை வருது. நாங்க 1000 ரூபாய் கொடுக்குற மாதிரி இருந்தோம், எப்படி 500 ரூபாய் முன்னாடி கொடுத்தாங்க? இதெல்லாம் பார்த்தா ஆச்சரியமா இருக்கும். எப்படி போராட்டத்துக்கு தொழிலாளிகள் வந்து நிதின்னு ஒன்று கொடுக்குறாங்க, சங்கம் பக்கம் நிற்கிறாங்க. எப்பயுமே வந்து காசு பணம்ன்றது ஜனங்களுக்கு பொதுவாக பிரச்சனை தானே. அப்படியே எடுத்துக்கிறது இல்லை. தொழிலாளிங்க இது அவங்க போராட்டம், அவங்க விஷயம் நினைச்சிட்டாங்கன்னா எதை வேணா செய்வாங்க. அதுவும் குறிப்பாக நமக்கு இந்த பிரச்சாரத்தில் ஈடுபட்டு 90% பெண்கள் தான். நான் சொல்றேன், ஒரு வார்டில் 1 லட்சம் சொன்னது உட்பட பெண்கள் தான் பெரும்பகுதி. இது காலையில வேலை பார்த்துட்டு வீட்லயும் வேலை பார்த்துட்டு மத்தியானத்துக்கு மேலே போய் பிரச்சாரம் பண்ணிட்டு ஆளுக்கு அவங்க உண்டியில் ஒரு பாக்ஸ் பேர் எழுதி வச்சிருக்காங்க. மக்கள்கிட்ட பொருள தயக்கம், வெக்கம், இல்லை பேசுறாங்க, என்ன கேள்வி கேட்குறாங்க, என்ன பண்றாங்க, நம்மளால பண்ண முடியுமா? அதெல்லாம் தாண்டியும் இன்னைக்கு சென்னையில் ஜனங்கிட்ட போய் நேரடியாக பார்த்து எனக்கு ஆதரவு கொடுன்னு கேட்கறதுக்கு தெம்பும் திராணி இருக்கக்கூடியதாக நமது உழைப்போர் மிக்க இடது தொழிற்சங்க மையம் நம்ம பெண் தொழிலாளர்கள் குறிப்பாக இருந்திருக்கிறார்கள் என்பது தொழிலாளி வர்க்கத்துக்கு நல்லது. தொழிலாளி சோர்ந்து போக மாட்டான், ஓடி போக மாட்டான், நிற்பான், நோட்டீஸ் எடுப்பான், ஜனங்களுக்கு போய் களத்தில் நிற்பான் அப்படின்றத
இந்த கேம்பெயின் நடந்திருக்கு. இப்போ 16ஆம் தேதி என்ன முடிவு எடுத்திருக்கோம்னா, ஒரு நாள் 5 மணி நேரத்தோட முடிச்சிடுறோம். ஒவ்வொரு வார்டும் 5 மணி நேரம் கேம்பெயின். இப்போ நான் ஒரு இடத்துல தலைமை தாங்குவேன், தினகர் ஒரு இடத்துல தலைமை தாங்குவாரு, மோகன் ஒரு இடத்துல தலைமை தாங்குவார். எல்லாருமே அவங்கவுங்க பிரிஞ்சிருந்து எல்லா வார்டையும் ஒரே நேரத்தில் அது வீடோ கடையோ எங்கேயோ 5 மணி நேரம் ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். இன்னும் 3 மணி நேரம் 2 மணி நேரம் இல்லை, 5 மணி நேரம். அதோட 16ஆம் தேதி ஏற கட்டுறோம். இந்த நோட்டீஸ், இந்த ஒண்டியல், இந்த கேம்பெயினை 16ஆம் தேதி திங்கக்கிழமையோட இது முடிஞ்சிரு. இது வரைக்கும் செய்யாதவங்களும் சேர்ந்து செய்யுங்க. பிரச்சாரம் போகணும் சங்கம் சொல்லுதுன்னா காரணம் இருக்கும். அப்புறம் தொடர்ந்து பிரச்சாரம் செய்யணும்னு சொல்லலை. திருப்பி போய் பார்க்கணுன்ற அவசியம் உடனே இல்லை. இந்த 16 முடிவு எடுத்து முடிச்சிடுறோம். சென்னை முழுக்க ஒரே நாளில் நம்ம பிரச்சாரம் பண்ண எவ்வளோ பேர் சந்திக்கிறோம், எத்தனை தொழிலாளியை நம்ம எண்ணியில் நம்மளால ஈடுபடுத்த முடியுது, என்ன ஜனங்க நமக்கு ஆதரவு தர்றாங்கிறத ஒரு நாள் பார்த்துருவோம். அதுவும் நமக்கு ஒரு போராட்டம் தான். ஸோ 16ஆம் தேதி நிகழ்ச்சியை, 16ஆம் தேதி போராட்டத்தை நம்ம வெற்றிகரமாக்க முடியுமா? ஆக்க முடியுமா? ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல. நம்ம இங்கே காவல்துறை நண்பர்கள் கூட போய் லெட்டர் கொடுத்துட்டு வந்திருக்காங்க. கொஞ்ச நாள் தான், அவங்களே வண்டிலாம் ஏற்பாடு பண்ணி நம்மளே அரசுக்கு ரெடியாக தான் இருப்போம். ஒன்றும் பெரிய டவுட் இல்லை, பிரச்சனை இல்லை. இல்லை இன்னைக்கு கூட பண்ணாங்கன்னா கூட மகிழ்ச்சியாக நம்ம போய்ப்போம். ஒன்றும் அதை பற்றி கவலைப்பட மாட்டோம். ஏன்னா நம்ம இதை பார்த்துட்டு, இந்த சூழல் பார்த்துட்டு தள்ளி போகிறதுக்கு நம்ம நிற்க முடியாது. இது வாழ்க்கை வாழ்வாதார பிரச்சனை. கரெக்டா? எல்லா உயர் அதிகாரிகள் மற்றவங்களாம் நம்மளை யாருன்னு தெரியும், அவங்களுக்கு நம்மளை யாருன்னு தெரியும். ஆனால் பிரச்சனை வந்தால் நம்ம எல்லாரும் சேர்ந்து களத்தில் இறங்கிறதுக்கு ரெடியாக இருப்போம். 16ஆம் தேதி பிரச்சாரம் முடிஞ்ச பிறகு திருப்பி 3 மண்டலத்திற்குடைய நிர்வாகிகளை கூப்பிட்டு தொடர்ச்சியான போராட்டம் எண்ணியிலேருந்து ஆரம்பிப்போன்றதை அறிவிப்போம். பிரஸ் கிளப்ல பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி இந்த தனியார் மையத்துக்கு உண்டான தீர்மானம் ரத்து செய்யப்படணும், ராம்கி கான்ட்ராக்டுக்கு கொடுக்கக்கூடாது, ஒவ்வொரு மாமன்ற உறுப்பினர்கள் இதுக்கு பதில் சொல்லணும், மேயர் பதில் சொல்லணும், முதல்வர்கள் பதில் சொல்லணும். அது வரைக்கும் எங்கள் போராட்டம் ஓயாது. இல்லை இது தேர்தலில் பிரதிபலிக்கும், உழைக்கும் மக்களா திருடுற கூட்டமா பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி நம்ம களத்தில் நிற்போம். இப்போ 16ஆம் தேதி முடிச்ச பிறகு உடனே அறிவிப்போம். பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி தமிழ்நாடு முழுக்க எல்லா தொழிலாளிக்கும் தெரிகிற மாதிரி பண்ணுவோம். எல்லா தொழிலாளிக்கும் தெரிகிற மாதிரி நம்ம இந்த போராட்டத்தை நடத்துவோம். இந்த போராட்டம் உங்களுடைய சந்ததியினருக்கானது, உங்களுக்கானது. ஒரு 23,000 தொட்டு அதுவும் மூலையில் போதான்னு எனக்கு தெரியல. அதையும் தாண்டி அடுத்தடுத்த நிலைக்கு நம்ம போறோமா இல்லை கீழே பின்னாடி தள்ள போறாங்களான்றது நம்ம இந்த போராட்டத்தில் தான் இருக்கு. அட்லீஸ்ட் ஆட்சி வரைக்கும் விட்டாங்கன்னா கூட அடுத்த ஆட்சி வரும்போது அங்கே என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. ஸோ நம்ம வேலையை காப்பாற்றிக்கு நம்ம நிற்கணும். அவங்க கான்ட்ராக்ட் அவங்க ரெடி ஆகிட்டாங்க. இப்போ நம்ம சைடுக்கு நம்ம தான் நிற்கணும். ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, 1000ல் 1000 பேர் இங்கே வந்துதான்றது கிடையாது. ஆனால் 1000ல் அப்படியே கடலில் தேர்ந்தெடுத்த முத்து மாதிரி எடுத்து வந்து அது மழை பெஞ்சா கூட சலசலப்பு இல்லாமல் ஒரு இடத்துல சேர்ந்த கடல்லேருந்து பிரித்து எடுக்கிற முத்துக்கள் மாதிரி இந்த கூட்டம், பெண்கள் கூட்டம் உட்காந்து. இதுதான் சங்கத்துக்கு பலம். எப்பயுமே எந்த போராட்டமும் முன்னாடி ஒரு 20% நிற்கும், நடுவில் ஒரு 50% உட்காரும். 50 அது இப்படி போனால் இப்படி போகும், இப்படி போனால் இப்படி போயிடும். கடைசி ஒன்று இருக்கும், அது பிடிச்சி இழுத்துட்டே இருக்கும். நம்மளாலாம் ஒன்றும் செய்ய முடியாது, பண்ண முடியாது, வேஸ்ட்டு, வேண்டாம் இப்படின்னு சொல்லுவோம். நம்ம இந்த முன்னாடி போகிற 20 பேரும் எல்லாரையும் கூப்பிட்டு போவோம். நான் இந்த 16க்கு பிறகு அறிவிக்க போகிற எல்லா போராட்டத்தையும் போட்டு மற்றது கிளைண்ட்டு, மற்ற யூனியனு, தொழிலாளி எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு தான் வரப்போகிறேன். இது தெரிகிற வரைக்கும், நம்ம தொழிலாளிகளோட எதிர்காலம் தெரிகிற வரைக்கும் எந்த வேலையும் நம்ம சைடில் பார்க்க போகிறதில்ல. இது நீயா நானா, ஒன்று தீர்மானம் இல்லைன்னு சொல்லி கான்ட்ராக்ட் இல்லை சொல்லி அது வரைக்கும் விட மாட்டோம். யார் எந்த தரப்பு எதை வச்சாலும் சரி, அது லத்தி எடுத்துட்டு வந்தாலும் சரி, துப்பாக்கி எடுத்துட்டு வந்தாலும் சரி, துப்பாக்கி எடுத்துட்டு காமிச்சாலும் சரி, நம்ம படம் ஓயாது, நிற்கும். நின்று நீங்க சொன்ன விஷயங்கள்லாம் மாற்றி அமைக்கிற வரைக்கும் கூடாது. பண்ணுவோமா?
பண்றதுக்கு உண்டான சக்தி திராணி தெம்பு நமக்கு இருக்கா? இருக்கு. சரி, நான் பேசினாதான் பேசுவேன்னு சொன்னாங்க. அதனால 16ஆம் தேதி வார்டு வாரியா 5 மணி நேரம் பிரச்சாரம் பண்ண சொன்னதுக்கு உறுதி எடுத்து பேசுங்க. இந்த போராட்டம் ஏன் அவசியம், என்ன பண்ணா நல்லா இருக்கும்ன்றதை பத்தி பேச ரொம்ப நேரம் பேசணும், கூட 2 நிமிஷம் பேசலாம், 3 நிமிஷம் பேசலாம், உங்க இஷ்டம் தான். வாங்க, டக்கு டக்குன்னு பேசினா சீக்கிரமா முடிச்சு நம்ம அடுத்த விஷயத்துக்கு போகலாம்.